தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் பல வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மக்கள் அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்ப்பது பணமா, இலவசமா அல்லது நல்ல நிர்வாகமா என்பதை பற்றி இன்று ஆரல் மகேஷின் அரசியல் அரங்கத்தில் ஒரு சின்ன காணொளி. குறிப்பாக நிறைய அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம். தேர்தல் வந்தாலே ஊருக்குள்ளே வருவாங்க. நான் உங்களுக்காக இன்று எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறேன், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன், மாதம் உங்களுக்கு 2500 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 8000 ரூபா, 10000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். உண்மைக்குமே மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்களா இன்றைய காலகட்டங்களில் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன காணொளி தான். முதல்ல மக்கள் எதிர்பார்க்குறது முதல்ல என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்பி எம்எல்ஏவை அந்த அரசியல்வாதியை நம்ம ஈஸியாக அணுகிற மாதிரி இருக்கணும். இந்த அணுகிறது மாதிரி இல்லாமல் இருக்கும்போது அவருடைய பிரச்சனைகளை கட்டாயமாக அந்த அரசியல்வாதிகளிடம் கொண்டு சேர்க்க முடியாது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அதனால் முதலில் எதிர்பார்ப்பது ஈஸியாக அந்த எம்பி எம்எல்ஏவை அரசியல்வாதியை போய் அணுகணும் அப்படிங்கிற ஒரு முதல் எண்ணம் பேசிக்காக மக்களிடம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பேசிக் நீட்ஸ், அதாவது சாலை வசதிகள், குடிநீர் வசதி, இது போன்று மின்சார வசதி, சுகாதாரம் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முதல்ல தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாலையில் என்ன நடக்குது, சாலை வசதி இருக்கா இல்லையா, தெரு வசதிகள் இருக்குதா இல்லையா, நம்ம ஊர்லலாம் சொல்லவே வேணாம். ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, நல்லா இருக்கக்கூடிய தெருக்களை கூட தோண்டி போட்டு போயிடுவாங்க. தோண்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் கேட்டு, என்னங்க 2 வருஷம் ஆச்சுது, என்னமோ கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது மத்திய அரசுடைய திட்டம், அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிற பேராட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது போன்ற காலங்களில் மக்கள் ஒரு பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. அந்த தோண்டி போட்ட தெருவுகளுக்குள்ளே பாம்புகளுக்குள்ளே நடமாட்டம் ஆரம்பிக்குது. இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு சேர்க்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்காமல் சொல்ல முடியாது. அதுக்கு வேற யாரையா ஒருத்தங்களை பிளேம் பண்ணிவிட்டு அந்த 2 வருஷம் காலத்தாழ்த்துற பேரூராட்சிகள் இல்லை ஊராட்சிகளை மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்குது. ஆனால் எஜுகேஷனோடு முடிஞ்சிடக்கூடாது, அதற்கான படித்ததுக்கான ஒரு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இளைஞர்களுடைய ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. அது மகேஷுக்குமே இருந்திருக்கு. நம்ம படித்து முடித்தது கன்னியாகுமரியில், ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் நல்ல வேலைவாய்ப்பு இல்லையே, நம்ம சென்னை பார்க்க போயிட்டோமே, இன்றைக்கி நம்ம சென்னையில் இத்தனை வருஷம் இருக்கிறோம், ஆனால் ஊரில் ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு சாமானிய மனிதனாக மக்களாக எனக்குவே அது இருக்குது. ஸோ அடுத்த ஃபோக்கஸ் கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டியது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கு அடுத்தபடியாக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்போடு விடாமல் நமது சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படுகிறது, என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு திட்டங்கள் தேவைப்படுகிறது, மக்களிடம் கலந்து ஆலோசித்து அதற்கான பல வழிமுறைகளையும் விடைகளையும் கொடுத்தால் மக்கள் ரொம்ப விரும்புகிற மாதிரி எங்களுக்கான ஒரு எண்ணங்கள் இருக்குது இப்போ. ஸோ இன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளிடம் மக்கள் எதிர்பார்ப்பது வாக்குறுதிகள் மட்டுமல்ல, இலவசங்கள் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தும் திறனும் வேண்டும் என்ற நிர்வாகமும் வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே இருப்பதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளிடம் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீங்கள் இந்த கமெண்டில் பதிவு செய்யவும். இதுபோன்று பல விஷயங்கள் உங்களுடைய கமெண்டில் இருந்து எடுத்தே அதை பற்றியும் பல வீடியோக்கள் நமது ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனலில் ஆரல் மகேஷின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் தொடரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம், பாய். நான் உங்கள் ஆரல் மகேஷ்.